அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கங்காயதவன். மைவித்திரியில் பார்த்தோன்னா நிறைய ஓஎம், பிஎம், எஸ்எம், ஜிஎம், டிஎம், சிஎம் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஓவரால் பார்த்தோன்னா ஓஎம் வந்து பார்த்தோன்னா ஓஎம் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 60 லட்சம் பேர் இருப்பாங்க. 60 லட்சம் கூட கம்மியாக தான் இருப்பாங்க. 50, 40 தான் வருவாங்க. இந்த பிஎம் வந்து ஒரு 25 லட்சம் பேர் வருவாங்க. எஸ்எம் ஒரு 1 லட்சம் பேர் இல்லை 50,000 பேர் தான் வருவாங்க. ஏன்னா எஸ்எம்லாம் கம்மி தான். ஜிஎம் வந்து ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேர் வருவாங்க. சரிங்களா? இந்த டிஎம்மு, சிஎம்மு வந்து பார்த்தோன்னா ஏறக்குறைய வந்து பார்த்தோன்னா 23 லட்சம் பேர் தான் வருவாங்க. ரொம்பலாம் வரமாட்டாங்க. 23 லட்சம் பேர் இல்லை வந்து ஏறக்குறைய 20 லட்சம் பேர் வருவாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் ஏன் வந்து பேமெண்ட் வந்து சிஎம்மு, டிஎம்மு, ஜிஎம்மு, எஸ்எம்மு, பிஎம்முன்னு ஓஎம்முன்ட்டு தலைகீழாக போடலாம்ல? ஏன் வந்து அது போட மாட்டாங்கன்னா அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். எப்படின்னா, அது நீயே ஓனராக இருந்தால் கூட யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்புங்கனாக்கா இனிமேல் பிஸ்னஸில் வராங்க பாரு, அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்புங்க. சரிங்களா? அதுதான் வந்து உண்மை நான் சொல்கிறது. ஏன்னா வந்து ஓஎம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்லி 60 ரூபா தான் வித்ட்ரா போட முடியும். அது பிடிப்புலாம் போக 55 ரூபா, 54 ரூபா வரும். அதேமாதிரி பிஎம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 7 ரூபா. அது 3 மாதம் தங்கி போனது எப்படியும் ஒரு 600 650 ரூபா வரும். அது வித்ட்ரா போடுவாங்க. அது வித்ட்ரா போட்டோன்னா இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னு ஒரு ஹாப்பி ஆவாங்க, சந்தோஷப்பட்டு திரும்ப அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. அடுத்து சிஎம் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போது அவங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், அதிகமான க்ரோத்துக்குள்ளே போகும். ஆனால் சிஎம் வந்து அவங்களும் வந்து இம்பார்ட்டன்ட் ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சிஎம் கீழே ஆல்ரெடி நிறைய ஓஎம் நிறைய பேர் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்குவங்க. சில பேர் ஒரு பேமெண்ட் கூட எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இப்படி கொடுக்கும்போது, ஆனால் நீங்கள் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டுங்க, திரும்ப போக மாட்டுங்க. அதனால் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அடுத்தடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வித்ட்ராவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து பிஸ்னஸோட எத்திக்ஸு. அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வளரணும், வேறு லெவலில் போகணுன்னா அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாக்கா அப்படி தான் மாற்றி யோசிப்பாங்க. சரியா? இப்போ வந்து ஏறக்குறைய வந்து ஓஎம் வந்து அமௌண்ட்டு மேக்ஸிமம் வந்து 70% கொடுத்தாச்சு. ஏன் 30% கொடுக்கலாம்? ஒரு சிலருக்கு ஓடிபி வரல, சில ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து ஓஎம் மெம்பர்ஸ்க்கு வந்து சில அக்கௌண்ட்டில் இஷ்யூவில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஜோனல் ஆஃபீஸில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. பிஎம்முக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து நேற்று முந்தினத்தே வந்தது. ஒரு சிலருக்கு வரலன்றாங்க. அவங்க இந்த கம்மிங் சாட்டர்டேக்கெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது எஸ்எம்முக்கெலாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோன்னா, ரிக்வஸ்டேஷன் வந்து ஜூன் 9 ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு? சில்வர் மெம்பருக்கு ஜூன் 9 டு ஜூன் 10, 15 வரைக்கும் போடலாம் ரிக்வஸ்ட்டு. அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜூன் 22க்கெலாம் வந்துடும். சரிங்களா? இதே வந்து பார்த்தோன்னா ஜிஎம் கோல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ரெக்வஸ்ட்டு கொடுக்குற டைமு. அந்த டைமுக்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கோல்டு மெம்பர்ஸு அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜூன் 29ஆம் தேதி அமௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். 29க்கெலாம் க்ரியேட் ஆகிடும். இந்த டைமண்ட் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா ஜூன் 23லேருந்து ஜூன் 29 வரைக்கும் கொடுக்குற வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க அந்த டைமில் ரெக்வஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். ஆனால் ஃபைனலாக வந்து நம்ம தான் யார்? சிஎம் க்ரௌன் மெம்பர்ஸ் வந்து ஜூலை 30 தான் ஸ்டார்ட்டே ஆகுது ரெக்வஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஜூலை 30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 30 டு அந்த வாரம் 6 டேஸு, ஜூலை 6 வரைக்கும், ஜூலை 30லேருந்து ஜூலை 6 வரைக்கும் ரெக்வஸ்ட் கொடுத்துங்கன்னா நமக்கு ஜூலை 7 டு 13க்குள்ளே நமக்கு அமௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும் அப்படின்ட்டு இப்போ நியூவாக அப்டேட் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பொறுமை தான் காக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம அக்ரெசிவாக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாது. என்ன விஷயம்னா, இது பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம். அதேமாரி நிறைய பேருக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கக்கூடியது. அதில் வந்து என்ன சொல்கிறது, கேஒசி அப்ரூவ் ஆகாமல் இருப்பாங்க, கேஒசி அப்டேட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதில் ஒரு சிலர் பெண்டிங் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து அமௌண்ட்டு பல்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட டேக்ஸ் இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து சிஎம்மில் கூட வந்து இதில் சீலியர் அச்சீவர் இருப்பாங்க.
இதில் இப்போ தான் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு கூட வாங்காமல் இருப்பாங்க. ஒரு ஒரு சிலர் 2 பேர் சேர்த்துருப்பாங்க, ஒருத்தர் சேர்த்துருப்பாங்க. 680 அப்புறம் 700, 800 அதுமாரி சீலிங் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுவாங்க. இப்போ விஷயம் என்னன்னாக்கா, இதுமாரி பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ சங்கோஜமாக இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கீழே இருக்கிற டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கெலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? வந்துடும் வந்துடும் அப்படின்ட்டு இந்த நிலா காட்டி சோறு ஊட்டுற மாதிரி நம்ம ஊட்டிகிட்ருக்கோம். இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் பிஸ்னஸ் எத்திக்ஸில் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன தான் கதறல் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு ஈஸியாகிடும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து பிளான் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்னா கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் குறை இல்லை. ஏன்னா மக்கள் வந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகை வந்து 150 கோடி. நம்ம இது வரைக்கும் 50 லட்சம் தான் கடந்திருக்கிறோம். அதனால் 50, 60 லட்சம் தான் கடந்திருக்கோம். அப்படியே கடந்தே இருந்தாலும் அதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே சேர்ந்து இன்க்ளூடிங் ஒரு 40 லட்சம் பேர் இல்லை 30 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவின் மக்கள் தொகை 150 கோடி. இன்னும் ஸ்டோர் வந்து 1500 ஸ்டோர் தான் இருக்குது. நிறைய ஸ்டோர் உருவாகும். அதெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கருத்தில் கொண்டு பொறுமை காக்கணும். கம்பெனி வந்து ஏகப்பட்ட சட்ட சிக்கலில் சிக்கின்னு இருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக ரிலீவ் ஆகி வந்துட்டுருக்காங்க. அதை நமக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு சில விஷயத்தெல்லாம். அதை நம்மளே தான் உன்கூட புரிஞ்சிக்கணும். சரிங்களா? வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மும்முரமாக போயிட்டு தான் இருக்குது, க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. பேசிக் மெம்பர்ஸ் ஓஎம்முக்கெல்லாம் அடுத்தது செல் நம்பர் அடுத்தடுத்து வர நான் சொல்கிற டேட்டில் தான் வரும். அதனால் தயவுசெய்து எல்லோரும் பொறுமையாக இருங்க. நானும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க தெரியாதா அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப நான் பொறுமை காக்கணுன்று எல்லாரையும் தலை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கங்கா யாதவன்.